கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று நாம் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் குறித்து ஒரு சின்ன தியானிப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த நாட்களை குறித்து, இன்றைக்கு இருக்கிற இந்த போர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் நமக்கு கர்த்தர். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? ஆனால் அவர் தான் தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அவர்கள் இன்னும் அறியாத மக்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு ஞானம் உடையவர்களாக இருந்தாலும் அதை அவர்கள் அறியவில்லை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவ அறியாததுனால உலகத்தில் மிக ஞானம் உள்ள மக்கள் அவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் அறியவில்லை. சரி, வேதத்தில் இந்த போர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இஸ்ரேல் தேசம் உருவாகினது 1948 அப்படின்றது தான் உலகத்துல இன்றைக்குள்ள மக்களும் என்றைக்குள்ள மக்களும் கூறுகின்ற ஒரு செய்தி. சரி, அது உண்மைதான். ஆனாலும் இஸ்ரேல் என்றது இன்றைக்கு உருவான தேசம் அல்ல. அது என்றைக்கோ ஆண்டவரால கானான் தேசம் என்று சொல்லப்பட்டு யூதேயா, சமாரியா அப்படின்னு எல்லாம் தேசங்கள் பெயர் வைக்கப்பட்டு அன்றைக்கு ஜெருசலேம், இன்றைக்கும் அதே பேர்ல தான் ஜெருசலேம் என்று தான் அழைக்கப்படுகிறது இல்லையா? ஆனா அங்க அரபிய மக்கள் எப்போ வந்தாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கு இருந்த யூதேவேல, சமாரியாவில ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்யப்பட்டதுனால ஆண்டவர் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு துரத்தினார். அப்பதான் அவர்கள் உலகத்தில் பல்வேறு பகுதிகள் போனாங்க. எந்த பகுதிகள் போனாலும் அவர்கள் அறிவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தார்கள், உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தார்கள், உடைக்கு பஞ்சம் இல்லாமல் செல்லும் செழிப்பாக எல்லா தேசங்களுக்கும் கடன் கொடுக்கிற அளவுல வளர்ந்து வாழ்ந்தார்களே தவிர, அவர்கள் ஆண்டவர் அந்த நிலப்பகுதியை விட்டு துரத்தினாரே தவிர அவர்களை தண்டிக்கவில்லை. ஆனால் திரும்பவும் இஸ்ரேல் மக்களை நான் கூட்டி சேர்ப்பேன்றாரு, கூட்டியும் சேர்த்தார். அதுதான் 1948. ஆனா இன்று உலகத்தில் உள்ளவர் சொல்வது என்னன்னா, 1948 தான் இஸ்ரேல் தேசமே உருவாச்சு அப்படி சொல்றாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வேதத்துல எல்லாம் குறிப்பிட்டு இருக்குது இல்லையா? இப்போ இவர்கள் வேதத்தை படிக்கணும். உலகத்தினுடைய முதன்மையான வேதமும் உலக அரசியலும் உலக நிலப்பரப்புகளும் குறித்து பேசப்பட்ட வேதம் கிறிஸ்துவ வேதம், பரிசுத்த வேதாகமாகிய பைபிள். அதுலதான் சிரியா தேசத்தை பத்தி இருக்கு, எகிப்து தேசத்தை பத்தி இருக்கு, ஏன் நம்ம இந்தியா தேசத்தை பத்தியும் இருக்கு. இந்து தேசம் அன்னைக்கு பேர். அது இந்து தேசம்னாக்கா அது மத ரீதியாக சொல்லப்பட்டதல்ல. சிந்து நதியை அவர்கள் ஆங்கிலேயர்கள் அன்றைக்கு அங்க இருந்த மக்களுக்கு, அங்க உள்ள பெர்சியாவில் இருந்த, இன்னைக்கு இருக்கிற ஈரான்ல தான் அன்னைக்கு எஸ்தர் ராணி இருந்தாங்க. அந்த காலத்தில் எழுதப்பட்டது தான் அது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும் எஸ்தர் ராணி அரசாண்டார்கள் என்று நம்மளுடைய தேசத்தை குறிச்சும் சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் இவர்கள் கதை இவர்களா எழுதப்பட்டது. நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசி எழுதியிருக்காங்க பைபிள்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஒன்றோடுக்கு ஒன்று அவ்வளோ ஒற்றுமையும் அவ்வளோ அந்த பொருள் அடங்கிய வார்த்தைகள் வேதத்தில் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் போர் ஏன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் எங்கேயோ இருக்குது, இது ஈரான் எங்கேயோ இருக்குது. ஆனா போர் எதனாலன்னா, இவர்கள் அரபியர்கள் கொஞ்சம் வளர்ந்த உடனே பெட்ரோல் கண்டுபிடிச்சதே முத அமெரிக்கா தான். அந்த நன்றி விசுவாசம் இவர்களுக்கு இல்லை. ஈரான்ல பெட்ரோல் கண்டுபிடிச்சது ஆங்கிலேயர்கள். அமெரிக்கும் ஆங்கிலேயர்கள் தான். ஆனா அவர்கள் அங்க எல்லா தேசத்து மக்களும் இருப்பதனால அது அமெரிக்கான்றோம். இப்போ அவர்கள் கண்டுபிடிச்சதுனால அதுல உள்ள லாபத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுல அதிக லாபம் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டதுனால இவர்களுக்கு அதுல ஒரு பிரதமர் அதை நாட்டுடைமையா மாத்துறாரு. இது எல்லாம் மாத்தினாலும் ஒன்றும் சிக்கல் இல்லை. அமெரிக்கா டாலர்ல தான் உலகம் ஃபுல்லா வர்த்தகம், பெட்ரோல் வர்த்தகம் அல்ல, மற்ற எல்லா வர்த்தகமும் நாம டூர் போறோம், மற்ற நாடுக்கு போறோம்னாலும் அந்த நாட்டுல போறோம்னா அமெரிக்கா டாலர் கொடுத்து தான் நாம் மாற்ற அந்த இடத்துல எதையும் வாங்க முடியும். உலகம் ஃபுல்லா அமெரிக்கா டாலர் வாங்கி கொள்வார்கள், செல்லும். ஆனா நம்ம நாட்டு பணம் நம்ம நாட்டுக்குள்ள மட்டும்தான் செல்லும். ஆனா அமெரிக்கா பணம் மாத்திரம் தான் உலகம் ஃபுல்லா செல்லும். அது மாதிரி அவர்களுக்கு பெரிய பயன்பாடு பெட்ரோல்.
பெட்ரோல் வந்து டாலர்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு விதி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து உலகத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிராக வந்தவர் தான் வந்து சதாம் ஹுசேனு, முகமது கடாபி, அதுக்கடுத்து இப்ப ஈரான். இவர்கள் எல்லாம் வந்து இதுக்கு எதிராக வந்தவர் தான். ஆனா எதிராக வந்த அத்தனை பேரையும் அமெரிக்கா அழிச்சிருக்கு. சரி, அது நியாயமானா ஒரு அளவுல நியாயமானது தான். ஏன்னா பெட்ரோலை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் அதன் மூலியமா நன்மை பெற்றுக்கொள்ள வேணாமா? ஏன்னா கண்டுபிடிக்காத மற்றவெல்லாம் சைனா மற்ற ஆள்லாம் வந்து அதுல மூலியமா நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு முயற்சி பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சவன் நன்மையை பெற்றுக்கொள்றது நன்மை தானே. அதுக்கு எதிராக வந்ததுனால உலகத்தினுடைய ஒரே வல்லரசு மிக வலிமையானவன் தானே உலகத்துல எல்லாத்தையும் வந்து ஒரு கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் அவர்கள் தானே எல்லா ஆதிக்கத்துக்குள்ள எல்லா நாட்டிலையும் செய்யறாங்க. இப்போ அவர்கள் செஞ்சதுனால இவர்கள் வந்து பெட்ரோலுக்கு எதிராக டாலருக்கு எதிராக போனதுனால ஈரான் மேல அமெரிக்காவுக்கு கோபம். அதுவும் இல்லாத இந்த அலி கொமேனி, அப்போ இப்ப இருக்கிற இறந்து போனவர் கொமேனி வரும்போது அங்க ஈரான்ல இந்த தூதரக அதிகாரிகள் ஒரு 300-400 பேரை வந்து அமெரிக்கா மக்களை ஈரான் வந்து 1 வருஷத்துக்கு மேல சிறை பிடிச்சி வச்சிருந்தாங்க. அந்த கோபம் இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ஈரான் மேல அமெரிக்காவுக்கு போர். ஆயிலை எடுக்க வந்துட்டாங்க, பெட்ரோல் எடுக்கணும்னா அவங்க எப்போ எடுத்திருப்பாங்க, எப்போ அடிச்சிருப்பாங்க ஈரானை. அதுக்கு இந்த தேதி தான், இந்த வருஷம் தான் குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பொய் பிரச்சாரம். சில ஊடகங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் பொய் பிரச்சாரம் பண்றது. ஈரான்ல பெட்ரோல் எப்பத்துல இருக்கு, அதை எடுக்கணும்னு அமெரிக்கா இப்பதான் வரணும்னு அவசியம் இல்லை. அவன் எப்போ அடிச்சிருப்பான், எப்போ எடுத்திருப்பான். சரி, இப்போ இஸ்ரேல் மேல ஏன் போர்? இஸ்ரேல் மேல ஈரான் தீவிரவாதிகளை தூண்டி விட்டு இப்போ 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து குழந்தைங்களை, பெண்களை, வயதானவர்களை, ஒரு பெண்ணை நிர்வாணமா அந்த ஜீப்பு மேல போட்டுன்னு கொண்டு போந்து, அப்போ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுற, அமெரிக்காவுக்கு எதிராக பேசுற இந்த வாய்கள் எல்லாம் அன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல. 2023 இப்பதானே 3-4 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இவர்கள் எல்லாம் அதை தவறுனே யாரும் கண்டிக்கல, இன்ன வரையும் கண்டிக்கல. இன்னும் கூட நிறைய நாடு கண்டிக்கிறது, அமெரிக்காவை கண்டிக்கிறது, இஸ்ரேலை கண்டிக்கிறது. ஆனா இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கதே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தினுடைய அத்தனை கண்டுபிடிப்புகளும் கிறிஸ்தவர்களும் யூதர்கள் தான் அதிகமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லயே கூட கிறிஸ்தவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துங்க, அவர் ஒரு யூதர், அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனா அவர் கண்டுபிடிச்ச 1300 கண்டுபிடிப்பு, அதுல 1000க்கு தான் அவர் வந்து இந்த ராயல் டேக்ஸ், காப்புரிமை வரின்னு வாங்கிட்டு இருந்தாரு. ஏன் இதை நம்ம சொல்ல வரோம்னா, பயனே இல்லாத மற்ற தவறான மக்கள் மத்தியிலே தவறான நாட்டுக்காக குரல் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கு இந்த மக்கள் செல்போன்ல இன்னைக்கு சோசியல் மீடியால பேசுது. இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனே இஸ்ரேல். செல்போனை கண்டுபிடிச்சவனே இஸ்ரேல் தான் கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிச்ச கருவியை வச்சு அவனுக்கு எதிராகவே வந்து சரி, நீதி பண்ணா யாருக்கு எதிராகவும் பேசலாம், தவறு இல்லை. ஆனா 2023 ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள வந்து இஸ்ரேல் மக்களை கொன்று குவிச்சு அவர்களை நிர்வாணப்படுத்தி குழந்தைகளை எடுத்துன்னு போய் பிணைய கைதை எடுத்துன்னு போய் பல பெண்களை கற்பழிச்சு நாசம் பண்ணி கொலை செஞ்சது இன்ன வரைக்கும் இந்த வாய்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால பேசுற இந்த வாய்கள் எதுவும் கண்டிச்சதும் இல்லை, பேசுனதும் இல்லை, தப்புன்னு சொன்னதில்லை. ஆவுன்னா எடுத்ததும் பாலஸ்தீன் வந்து அரபியர் தேசம். என்ன ஆதாரம் இதுவரை வச்சிருக்கிறீங்க? அதுக்காக ஒரு ஆதாரம் சொல்லு. அந்த நாட்டை ஆண்ட முதல் ராஜா யாரு? இதுவரையும் யாரும் சொல்லல. நான் நிறைய வீடியோல கேட்டேன் இதெல்லாம். இது வரைக்கும் இந்த பேச்சு பேசுற ஒருத்தரும் யாரு முதல் ராஜான்னு இதுவரையும் சொன்னதில்லை. ஆனா இஸ்ரேல் ஆண்டதுக்கு நிறைய ராஜாக்கள் அந்த காலத்திலும் உண்டு, இந்த காலத்திலும் உண்டு. அந்த காலத்துல சவுல் ராஜா முதல் ராஜாவா வர்றாரு, வேதத்துல இருக்குது, பரிசுத்த வேதாகமத்துல. 2வது தாவீது ராஜா உலகத்து வரலாறுல இருந்து யாருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. அதை விட முக்கியமா சாலமோன் ராஜாவை தெரியாத வரலாறே இருக்காது. அவர் ஒரு நீதி கதை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் ஆட்சிக்கு வரும்போதுதான் யூதேயா சமாரியான்னு பிரியுது நாடு. ஏன்னா 2 பிள்ளைங்க 2 பகுதியை பிரிச்சு ஆளுகை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கோபம் வருது, அவர்கள் துரத்தி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட்டி சேர்ப்பண்றாரு. இன்னைக்கு 1948 அவர்கள் வந்த அந்த நாள்ல இருந்து இன்ன நாள் வரையும் போரே இஸ்ரேல் மேல. அது ஒரு கையளவு நிலம் கூட இல்லை. இஸ்ரேல் தேசம்
பெரிய தேசம். சாம் என்ற நிலப்பரப்பு மிக பெருசு. அதை இந்த அரபியர்கள் வந்து ஆக்குபைட் பண்ணி தன்னுடைய நிலங்களா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு நாள் மீட்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. அது கடைசியில வரும். வேதம் அப்படிதான் சொல்லுது. இப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அமாஸ் தீவிரவாதிகள் செஞ்ச அன்றைய குற்றத்திலிருந்து தான் இந்த போர் தொடர்ச்சியா வருது. இஸ்ரவேலை அடிக்குது. இஸ்ரவேலை அழிச்சிருவேன், இஸ்ரவேலை ஒழிச்சிருவோம், இஸ்ரவேல் அந்த மேப்ல இருக்க மாட்டாங்க, உலக வரைபடத்திலிருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன அவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா ஒருத்தரும் இன்னைக்கு உயிரோடு இல்லை. இஸ்ரேலை யாரெல்லாம் அழிப்புன்னு சொன்னானோ அவன் ஒருத்தனும் உயிரா இல்லை. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, ஹிஸ்புல்லா உன்னுடைய தலைவர் ஹசன் நசருல்லா 20 ஆண்டுகள் அமெரிக்கா தேர்ந்து. ஆனா இஸ்ரேலோட போர் வந்து 6 மாசத்துல ஆள் இல்லை. அவர் பூமிக்கு அடியில 200 அடி உள்ள போயிட்டாரு. 200 அடி உள்ளதான் இருந்தாரு. இஸ்ரேலை எதிர்க்கிற எல்லாரும் வந்து எலி போலதான் வாழணும், பூமிக்கு அடியில தான் வாழணும். வெளியே இருந்தா வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அவங்கள எடுத்துருவாங்க, காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வரையும் ஏதோ ஒருத்தரை காலி பண்ணா அதிசயம்லாம், 2 பேரை பண்ணாக்கா தற்செயலா நடந்ததுலாம், 3 பேரை பண்ணா தற்செயலா நடந்ததுன்னா சொல்லி சொல்லி தலைவர்களே வந்து இஸ்ரேல் வந்து கொலை செய்யுது. அமாஸ்ல யாகிவா சின்வார் அவரு அமாஸினுடைய தலைவர், அவரு காணும், அவரே எடுத்துட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர்களும் சொல்லி சொல்லி இஸ்ரேலால செய்ய முடியுதுன்னா அது ஒரு தனி மனித நாட்டினுடைய அறிவோ வல்லமையோ அதிகாரமோ அல்ல, அவர்களுடைய தேவன் அவர்கள் கொடுத்துக்கிற ஞானத்தையும் வல்லமையும் அவர்கள் பயன்படுத்துறாங்க. அது மாதிரி ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு இருந்த ஈரானுடைய அதிபர் அலி கமேனியும் தூங்கி எழுந்ததுமே இஸ்ரேல் டு டெத்து, அமெரிக்கா டு டெத்து. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அந்த நாட்டுல ஒவ்வொரு ப்ரேயர்லயும் அதை சொல்லுவார். கட்சியில அவரு டெத் ஆயிட்டார். அவர் மட்டும் டெத் ஆகல, அவர் குடும்பத்தோடு டெத் ஆயிட்டாரு. அவர் குடும்பத்தோடு டெத் ஆனா கூட பரவாயில்ல, அவருக்கு பாதுகாப்பா இருந்த அத்தனை கமாண்டர் 40 பேர் மட்டும். இத்தனைக்கு வந்து அயதுல்லா கமேனிக்கு 2 லட்சம் ராணுவ வீரர்கள் IRG இருக்காங்க. அது யாருன்னா அவருக்காக மட்டுமே, அவர் குடும்பத்துக்காக, அவர் அரசாட்சிக்காக மட்டுமே வச்சிருக்கிற ஒரு ராணுவ அமைப்பு. நாட்டுக்குன்னு தனி ராணுவ அமைப்பு இருக்கு. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, 2 லட்சம் ராணுவ பாதுகாவலர்களை வைத்திருந்தோம், அவரை காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியலன்னா, இஸ்ரவேல் ஒருவர் மேல் கண் வச்சுட்டா ஆண்டவர் அவர்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா இஸ்ரவேல் மண்மோடாகி போகும்னு ஆண்டவர் சொன்னார். அவர்கள் அந்த தேசத்தை விட்டு போயிட்டு பேர் மண்மோடாதான் ஆகி போச்சு. ஆனாலும் திரும்ப அவர்களை நான் கூட்டி சேர்த்து அவர்களை தழைக்க பண்ணுவேன்னாரு. இன்னைக்கு அந்த இடத்துல போய் ஆப்பிள், ஆரஞ்சு மற்றெல்லாம் பழம்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ பெருசு. உலகத்துக்கே சின்ன நிலப்பரப்பு. இந்த உலகத்துக்கே அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, விவசாயத்துல முன்னாடி இருக்காங்க, விஞ்ஞானத்துல முன்னாடி இருக்காங்க, நோபல் பிரைஸ் வாங்கினதுல முன்னாடி இருக்காங்க, உலகத்துல எல்லாத்துலயுமே முன்னாடி தான் இருக்காங்க. அமெரிக்காவிலே செய்ய முடியாததெல்லாம் இஸ்ரேல் செய்யும். அப்படியாப்பட்ட இஸ்ரேலை நாங்க ஒழிச்சிருவோம், இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்றத ஒரு செகண்ட் நம்ம பார்ப்போம். ஏசாயா 41 10 41வது அதிகாரம் 10 என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்றார். நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், உனக்கு நீதி செய்வேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு ஆண்டவர் சொல்றார். இது வெவ்வேறு காரணங்களால வெவ்வேறு காலகட்டத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாலும் தேவன் முக்காலத்துக்கும் தேவன். அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிப்போம், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னாரு. அது இன்ன வரையும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது இஸ்ரேல் மக்களுக்கு என்றைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள், உன்னோடு வழக்காடுறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். இன்னைக்கு இஸ்ரேலோட வழக்காடணும் ஒருத்தனும் இல்லை, எல்லாம் நாசமா தான் போயிட்டான். ஒருத்தனும் இல்லை. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இன்னைக்கு அது அப்படியே நடந்திருக்கு. இதான் வேத வசன வாக்கியங்களை உலகத்துல இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு சகோதரர் வந்து
வேதம் எல்லாம் நீங்களா எழுதி வச்சு கதைன்னாரு. கதையில எல்லாம் இது மாதிரிலாம் அழகா சொல்ல முடியாது, இவ்வளோ ஒப்பீடோடு சொல்ல முடியாது. என்னைக்கோ எழுதின வேத வசனம் இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்குதுன்னா இது போய் கதைன்னு சொல்லக்கூடாது. நான் வெயில்ல வீடியோ போறதுனால கொஞ்சம் நாவரத்தில் இருக்கு, அதனாலதான் தண்ணி குடிக்கிறேன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இல்பொருள்னா இன்னைக்கு காசா இருக்கு பாரு, காசா மொட்டை அடிக்க போடுனாரு, சுத்தமா ஒன்றும் இல்லை. இல்பொருள்னா அந்த காசா என்ற தேசமே இன்னைக்கு இல்லாம, இதுதான் இல்பொருள். இஸ்ரவேலோடு போர் செய்யற எவனும் இல்லாம போயிடுவான். அதே விட அவர்களுடைய நல் குணங்கள் என்னன்னா, பிணத்தை கூட விலைக்குறையும் பணம் கொடுத்தோ வேற ஏதாவது கொடுத்தோ அந்த பிணத்தை கூட எடுத்துட்டு வந்து தன் நாட்டோட சேர்த்துக்குவாங்க இஸ்ரேல் மக்கள், அமெரிக்கா மக்கள் எல்லாம். ஏன் காரணம், கிறிஸ்துவ மக்கள் எல்லா நாட்டிலையும் ஐரோப்பால இதுதான் நடக்குது. இன்னைக்கு ஒரு அமெரிக்கா வீரர் வந்து ஈரான்ல போர் செய்யும் போது மிஸ் ஆயிட்டாரு, ஃபிளைட் அடிச்சிட்டாங்க. ஃபிளைட் வந்து தரையோட போனதுனால அடிச்சிருக்காங்க, விழுந்துட்டான். ஒருத்தர் வந்து ஈராக் எல்லையில இருந்ததுனால அங்க உள்ள ஆர்மி வந்து அவங்கள வந்து காப்பாத்திட்டாங்க. அதே இன்னொருத்தர் ஈரானுக்குள்ள ஒரு 30-40 கிலோமீட்டர் உள்ள போயிட்டாரு, 50 கிலோமீட்டருக்குள்ள. அவரை காப்பாத்துறதுக்கு பல ஆயிரம் கோடி, 34,000 கோடி 37,000 கோடி செலவு பண்ணதாக சில தகவல் சொல்லுது. சிலர் நான் 50,000 கோடி, அந்த விமானங்கள்லாம் எரிஞ்சது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கணக்கு சொல்றாங்க. சரி, எந்த கணக்கு எப்படி போனாலும் ஒரு வீரரை காப்பாற்ற நூற்றுக்கணக்கான வீரர் அனுப்பிச்சு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி காப்பாத்திருக்குன்னா அதுதான் வந்து நாட்டு மக்கள் மேல வைக்கிற அன்பு. அலி கமேனி 30,000 40,000 50,000 சொல்றாங்க. எத்தனை ஆயிரமா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குடிச்ச அலி கமேனியுடைய குணங்களும் அவருடைய பண்பாடும் எப்படி இருக்கு. ஆனா அமெரிக்காவுடைய பண்பாடும் இஸ்ரேல் பண்பாடும் மக்கள் மேல வச்சுக்கிற அன்பும் மனித உயிர் மேல வச்சிருக்கிற அன்பையும் நாம தியானிச்சு பார்க்கணும். ஏன் இதை சொல்ல வரோம்னாக்கா, ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். என்ன சொல்றாரு பத்தி ஆண்டவர்? இஸ்ரேல்ல போய் ராக்கெட் விழுந்துச்சு, அழிஞ்சிச்சு, பில்டிங் ஒஞ்சிச்சு. இஸ்ரேல் மக்கள் யாரும் மறிக்கல. அவ்வளோ இஸ்ரேல்ல சில பில்டிங் மேல ராக்கெட் 100 அனுப்புறான், 90 தடுக்கிறாங்க, 10 விழுது, 10ல் 5-6 கீழே விழுது, 4-5 இஸ்ரேல் மக்கள் மேல விழுந்துருது, மற்ற இடத்துல விழுது. இஸ்ரேலை நான் மட்டாய் தண்டிப்பேன்றார் ஆண்டவர், தண்டிக்காம விட மாட்டேன்றார், மட்டாய் தண்டிப்பேன்றார். அந்த மட்டாய் தண்டிக்கிறது தான் இதெல்லாம். இஸ்ரேலு ஈரான் அல்ல, ஈரான் போல இன்னும் 100 ஈரான் சேர்ந்தாலும் இஸ்ரேலையே நான் அமெரிக்காவுக்கு உத்தரவாதம் கொடுக்கவில்லை, இஸ்ரேலுக்காக கொடுக்கிறேன். காரணம் என்னன்னா, பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரேலை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிரியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஈரான் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து கதை என்றார்கள். கதையில் இந்த நாடுகள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பெர்சியா என்ற பேர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அது கதையா? அதனால வந்து இஸ்ரேலை ஒழிச்சிருவோம், அமெரிக்கா ஒழிச்சிருவோம்னா இவர்கள் எல்லாரும் தான் ஒழிஞ்சு போவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து மக்கள் மேல அன்பு கிடையாது, நல்ல பண்பு கிடையாது. இவர்கள் வந்து தீவிரவாதம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து சர்வதேச கடல் வழி, சர்வதேச கடல் வழி தடம். அந்த கடல் வழியை இவர்கள் வந்து கைப்பற்றி போரை நிறுத்தத்துக்கு உலக மக்கள் கொந்தளிச்சு எழுந்து போரை நிறுத்துவாங்கன்னு அவர்களுடைய கணக்கு. உலக மக்கள் கொந்தளிக்க வேண்டியதே ஈரான் மேலதான். நீ இஸ்ரேலோட சண்டை போடு, இன்னும் வேற நாட்டோட சண்டை போடு, அமெரிக்காவோட சண்டை போடு, ஆகாயத்தோட கூட சண்டை போடு. ஆனா சர்வதேச கடல் பகுதி எல்லா நாட்டுக்கும் உரிமை உள்ள ஒரு நீர்வழி பாதை. அந்த நீர்வழி பாதையை தடுப்பது சர்வதேச குற்றம். இதுல சர்வதேச நாடுகள் மௌனமா இருப்பது வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குது, வருத்தமாவும் இருக்குது. ஏன்னா அவர்கள் யாரோடனா யார் சண்டை போட்டுட்டு போட்டோம், பொது வழியை யாரும் வந்து தடை செய்யக்கூடாது. அந்த பொது வழியை தடை செய்ய போர் நிறுத்துது, அதோட நீ மன்னிப்பு கேட்டே போர் நிறுத்திக்கலாம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எல்லா விலைவாசியும் எல்லாம் ஏறி போச்சு. காரணம் வந்து கடல் வழியை இவர்கள் தடை செய்வது. உலக நாடுகள் வந்து அதை கண்டிச்சு ஈரானை வந்து கட்டுப்படுத்தி நீ யாரோட போர் செய், கடல் வழி பாதையை விடு, இல்லைன்னா நாங்களும் உங்களோட போர் செய்ய சூழ்நிலை ஏற்படுத்தாத அப்படின்னு அவர்களை கண்டிக்கணும். அந்த கண்டிக்க திராணி இல்லை நிறைய நாடுகளுக்கு. ஏன் சொல்ல வரோம்னா, பொதுவான வழியை யாரும் இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை பக்கத்து வீட்டுக்கு சண்டை வந்துருச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவான்,
எங்கேயாவது குறுக்கு வழி பொது வழி இருக்கும், அதில் போய் முள்ளை போட்டுருவான். அப்போ அந்த நாயை போட்டு அடித்து துவைச்சி எடுத்து அதுக்கப்புறம் முள்ளை எடுத்து போட்டு வழியை கிளியர் பண்ணுவாங்க. அது மாதிரி இது கிராமத்திலேயே இது மாதிரி செயல்கள் நடக்குது. இது பிளாக்மெயில் பண்ணுறது. அந்த பிளாக்மெயிலை விட்டுட்டு இப்போ கூட அவர் என்ன சொல்றாருன்னா, டொனால்டு ட்ரம்ப்பு இதில் யார் சரி யார் தப்புன்னு நம்ம சொல்லவில்லை, ஆனால் தப்பு மொத்தம் எல்லாம் ஈரான் மேலே தான் இருக்குது. நீ யாரை ஓடினா சண்டை போடு. இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய தேசத்துக்கு விரோதமாக தீவிரவாதிகளை அனுப்பிச்சு, ஹமாஸு, இஸ்புல்லா, ஹவுதிகளை அனுப்பிச்சு அந்த அல்-அக்ஸா மசூதிக்காக எடுத்த முடிவு இன்னைக்கு இவர்கள் நாட்டிலேயே மசூதிகளை இடிக்கப்படுது. காரணம் என்னன்னா, அதான் தேவையில்லாத விதத்தில் நம்ம தலையிட்டோம்னா இப்படி தான் நடக்கும். அதனால உலக நாடுகள் ஈரானை கண்டிச்சு அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீர்வழி பாதையை விலக்கி எடுக்கணும். அதை வச்சு தான் அவர் வந்து போர் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவை பணிய வைக்கிறதுக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த பாதையே தேவையில்லை. ஆனால் இவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்குது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலு என்னன்னா அந்த போர்னால இந்த சூழல் ஏற்பட்டுச்சேன்னு அமெரிக்கா கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. இல்லைனாக்கா ஈரான் அடித்து சுத்தமாக காலி பண்ணால் அமெரிக்காவில் 2-3 நாளில் முடியும். ஆனால் மக்கள் செத்துருவாங்க நிறைய பேருன்னு தான் பார்க்குறாங்க. அதனால இது எப்படி நடந்தாலும் கிறிஸ்துவர்களாகி நமக்கு இதில் பிரச்சனை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினால் சமீபமாக இருந்ததை நாம இதுல இருந்து அறிந்து கொண்டு நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நடந்து ஆண்டவருடைய வருகையில் நாம் போக ஆயத்தமாவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.